ஒரு மிட் ரேஞ்ச் டீ கடை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1 lakh to 3 lakh இதுதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மிட் ரேஞ்ச் கடைக்கு நமக்கு தேவைப்படும். இப்போ கடையை ஆரம்பிச்சிட்டிங்க, டெய்லி அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி போடணும். டீ கடை நடத்தணும்னா பால் வேணும், டீ தூள் வேணும், சர்க்கரை வேணும். ஒரு 2500 ஒரு நாளைக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு வச்சுப்போம். இப்போது ஒரு டீ 10 ரூபான்னு 700 கப்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு பீக் சேல்ஸ் விற்றோம் அப்படின்னா உனக்கு ஒரு 7000 ரூபா அதில் ரெவன்யூ வரும். நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் அதில் ஒரு 10% எடுத்தோம்னா அதில் ஒரு 700 வரும். ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு நம்மளோட டோட்டல் ரெவன்யூ 7700 ருபீஸ். இதில் நம்ம ஆப்ரேட்டிங் காஸ்ட் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ? 2500. இந்த 7700ல் 2500 நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். 5200 ருபீஸ் நம்ம கையில் நிற்கும். அடேங்கப்பா, பெரிய வேல்யூவாக இருக்கே. ஒரு நாளைக்கு 5200 ரூபா ப்ராஃபிட்னா பரவாயில்லையே, அந்த பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்னு தோணுதில்ல? தோணும். ஆனால் இதோட கணக்கு முடியாது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.